இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு சில வசனங்களை வேதாகமத்திலிருந்து தியானிப்போம். இப்போ வேதாகமத்தில் சோம்பேறிகளை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போமே. இப்போ நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் சோம்பேறிகளை குறித்து அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாருங்கள், சோம்பேறிகளை குறித்து எவ்வளோ இதாட்டி எழுதியிருக்குண்டு. சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்போ அது எவ்வளோ அந்த ஒரு சின்ன இதாக இருந்தும் சின்ன ஜந்துவாக இருந்தும் அது எவ்வளோ அழகாக ஞானத்தோடு செயல்படுது. நீ ஏன் சோம்பேறியாக இருக்கிறா? நீ அதனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது எப்படி கோடை காலத்துக்காக அதனுடைய தானியங்களை சேர்த்து வைக்குது, அறுப்பு காலங்களில் எடுத்து அவற்றையெல்லாம் எப்படி சேர்த்து வைக்குதுன்ட்டு போய் பாரு. அதை பார்த்து ஞானமாக வாழ் அப்படின்ட்டு சோம்பேறி இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தாலையும் பாருங்கள், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். பாருங்கள், சோம்பேறி எவ்வளோ நேரம் படுத்திருப்பா, எவ்வளோ நேரம் தூங்குவா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டுன்ட்டு ஒன்று கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வாயோ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்கள், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், அதாவது வழியே போகிறவங்கெல்லாம் நம்ம வீட்டில் தங்குற மாதிரி நமது தரித்திரம் நம்ம வீட்டில் தங்கிறோம் அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும். ஆயுதம் அணிந்தவன் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை நம்ம ஒப்பிடலான்னா ஒரு போர் வீரரை ஒப்பிடலாம். போர் வீரர்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அப்போது வேகமாகவே அந்த வறுமை நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். அதனால் சோம்பேறியாக இருக்காத அப்படிங்கிறத அதெல்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ இதில் எனக்கு ஒரு கதை ஞாபகத்து வருது. ஒரு ஊரில் முத்தப்பன் வேலப்பன் அப்படின்ட்டு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேர்கிட்டையுமே 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த 2 ஏக்கர் நிலத்துலையுமே 2 பேருமே நஞ்சை இட்டாங்க. அதில் முத்தப்பன் மிகவும் சுறுசுறுப்பானவன், நல்ல ஒரு உழைப்பாளி. வேலைக்காரங்க கூடவே இணைந்து நல்ல வேலை செய்து நல்லா உழைக்கக்கூடியவன். அதனால் நல்லா உழைச்சான், நல்லா விளைய வச்சான், நல்ல ஒரு உழைப்பாக இருந்தான். அவன் உழைக்கிறத பார்த்து அவன் தொழிலாளிகளும் முதலாளியே நம்ம உடஞ்சேர்ந்து உழைக்கிறாங்களே, அப்போ நாமளும் உழைப்போண்டு உண்மையாக உழைச்சாங்க. ஆனால் இங்கே வேலப்பன் எப்படி அப்படின்னு சொன்னால் அவன் சோம்பேறி. அப்போது சோம்பேறின்னா வேலைக்கு சரி அவன் இதில் வேலைக்கு ஆள் வச்சு இல்லை நட்டாச்சு. ஆனால் அவங்க வேலைக்கு வச்சுருக்க ஆட்கள்லாம் கரெக்டாக வேலை செய்தா இதை கூட பார்க்குறதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தினால போகாமல் அவனுடைய வயலில் மாடு எல்லாமே மேய்ந்து அவனுடைய வேலைக்காரங்களும் முதலாளியே வரல நம்ம வேலை செய்யணுன்ட்டு ஏனதானமாக இருந்ததுனால அவனுடைய பயிர் ஒன்றும் அதாவது அந்த வயல்கள் ஒன்றுமே சரியாக வரவில்லை அப்படிங்கிறத நம்ம வரவில்லை. அப்போ முத்தப்பன் நல்ல செல்வ செழிப்போட நல்ல அறுத்தான், நல்ல விதமான வியாபாரம் பண்ணால் அவனுடைய 2 ஏக்கர் 5 ஏக்கராக மாறிச்சு. ஆனால் அந்த வேலப்பனுடைய 2 ஏக்கர் குறைந்து அவன் விற்று ஆனால் அவனோட உழைத்து அவனை வச்சு சாப்பிட முடியலை. இது நிலத்தை விற்று அவன் சாப்பிட்டு கொஞ்சம் நிலம் தான் கையில் இருந்தான். அப்போ வேலப்போ முத்தப்பண்ட கேட்குற, நம்ம 2 பேர்த்துட்டையுமே 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, உன்ட்ட இப்போ 5 ஏக்கர் இருக்குது, என்கிட்ட குறைஞ்சிட்ட அப்படிங்கும்போது முத்தப்பன் சொல்கிறான், நான் வேலைக்காரங்க கூட இறங்கி வேலை செஞ்சேன். அப்போ செய்யும்போது எனக்கு அந்த வேலைக்காரங்களோட கஷ்டம் என்னென்னு தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய அந்த சூழ்நிலைகளையும் அந்த வேலைகளையும் உருவாக்கிக்கிட்டேன். அப்போ அது அவங்களுக்கும் பிடித்துப்பு, அவங்களும் என் கூட மன விருப்பத்தோடு வேலை செஞ்சாங்க. நானும் இறங்கி வேலை செஞ்சதுனால நாங்கள் நஷ்டம் எந்த விதத்துலையும் பெறலை. நீ வேலைக்கு ஆள் வச்சாலும் நீயும் பார்க்க போமாட்டா, அதனால் உனக்கு நஷ்டம் இழப்பும் தான் ஏற்பட்டுச்சு. இப்போவும் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் இடம் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்தையும் வைத்து நீ என்னை போல் வரலாம் அப்படின்னு சொல்லி நீ என்ன மாதிரி உழை அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சோம்பேறித்தனத்தை விட்டு உழைச்சி அவனும் முத்தப்பனை மாதிரி நல்ல ஒரு நல்லவங்களுக்கு வந்தான். இந்த கதையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இதில் நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். ஆபிரகாம் தான் வேலைக்காரன்ட்ட தான் ஈசாக்குக்கு தன் மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புகிறான்.
அப்போ வேலைக்காரனை அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆபிரகாமும் நம்ம இந்த கதையில் பார்த்தது போல் வேலைக்காரங்களோடய சேர்ந்து வேலை செய்து வேலைக்காரங்களை ஒரு நல்ல ஒரு உயர்வாக மதிப்பாக வைத்திருந்ததுனால தான் வேலைக்காரனையே நம்பி அவன் பெண் பார்க்க அனுப்பியிருக்கான். இப்போ வேலைக்காரனை ஒரு அடிமையாக வைத்திருந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து ஈசாக்கு அவனுடைய மகனுக்கு நல்ல ஒரு மணமகளை பார்த்துருப்பானான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதே போல் இங்கே பாருங்கள், எஜமானிட்ட ஆணைக்கு இணங்கி தேவனுடைய துணையோடு நல்ல ஒரு மணமகளை அவன் வந்து ஈசாக்கு தேடி கொண்டு வந்ததை நம்ம அதில் பார்க்குறோம். அதே போல் தான் பாருங்கள், சங்கீதம் 128:2 சொல்லியிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ நாம் வந்து நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். இப்போ இந்த விதமான உலகத்தில் நாம் வந்து எல்லாருமே நினைக்கிறது நாம் ராஜா மாதிரி வாழணும் அப்படின்ட்டு சொல்லி, ஆனால் அதற்காக நாம் உழைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உழைக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படுறோம், ஆனால் நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே உயர்வாக வாழணும் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ நாம் சோம்பேறித்தனத்தை விட்டு உழைக்கும்போது நமக்கு பிரயாசம், நம்முடைய கையின் பிரயாசம் பாக்கியம் நன்மையுமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், நீதிமொழி 21:22 சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அப்போ சோம்பேறி வந்து வேலை செய்ய சம்மதியாமல் இருந்தான்னா அவனுடைய ஆசை வந்து அவனை கொல்லும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அவன் ஆசைப்படுவான், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு காரியத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்லாம் ஆசைப்படுவான், ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அப்போ அந்த ஆசையே அவனை கொன்றுறோம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஒரு கதை ஒரு ஞாபகத்து வருது. இந்த இடத்துலையும் ஒரு விவசாயி ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். அந்த வண்டி ஃபுல்லாக தானியங்கள் நிரம்பி இருக்குது. அந்த வண்டி ஒரு இடத்துல போகும்போது ஒரு சக்கரம் வந்து ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு, அந்த பள்ளத்துலேருந்து எப்படியாவது விடுவிக்கணும், இவன் நம்மளால் முடியாதே அப்படின்னு சொல்லி, கடவுளே எனக்கு துணை செய்யுங்க, கடவுளே எனக்கு எப்படியாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப போராடி அதாவது வேண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த வேண்டுதலை கடவுள் வந்து கேட்கலை. அப்படிங்கிறதுனால என்ன கடவுள் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இவர் கேட்க மாட்டேங்கார, இது வரமாட்டேங்க அப்படின்ட்டு சொல்லி இவன் இறங்கி அந்த வீலை பிடிச்சி தள்ளுறான். அது லகுவாக வெளியே வந்துட்டு, அப்போ லகுவாக வெளியே வந்தோடனே எப்படி லகுவாக வந்துன்னு பார்க்குறான். அங்கே போன ஒரு வழிபோக்கை இவனுக்கு பின்னால் நின்று உதவி பண்ணியிருக்கான் தள்ளி. அப்போ இவன் வந்து அந்த முயற்சியே எடுக்காமல் கடவுள்கிட்ட மட்டுமே சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக அந்த வண்டியை எடுத்திருக்க முடியாது. அவன் முயற்சி செய்கிறத பார்த்து வழிபோக்குன்னு வந்து அவனுக்கு உதவி செய்ததுனால அந்த வண்டியை எடுக்க முடிஞ்சது நாம் பார்க்குறோம். இப்போ வந்து அவன் வந்து ஒரு சோம்பேறியாக அதில் இருந்து கடவுள்கிட்டே வேண்டிக்கிட்டு கடவுள் ஒன்று செய்ய முடிக்காரே அப்படின்ட்டு சொன்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. நாம் வந்து நம்முடைய காரியங்களை செய்யணும். இப்போ ப்ரே ஃபஸ்ட், ட்ரை நெக்ஸ்ட், கெட் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம முதல்ல நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்முடைய முயற்சிகள், நம்முடைய வேலைகளை, நம்முடைய சோம்பேறித்தனத்தை தள்ளிக்கிட்டு நம்முடைய வேலைகளை கவனமாக ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நாம் அதில் பார்க்கலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனை, இந்த நொடி வரைக்கும் ஆண்டவரை எங்களை அருமையாக பாதுகாத்து வந்து வழிநடத்து வந்த தேவன், இனிமேலும் பாதுகாத்து வழிநடத்து வர தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சோம்பேறித்தனத்தை குறித்தும் ஆண்டவரே சோம்பல் ஆண்டவரை இருக்குமானால் ஆண்டவரை கண்டிப்பாக கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரை உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பது போல நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை வேலையிலே கவனமாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் இருக்கவும், அதே போல் ஆண்டவரை கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொண்டு எந்த தொழில் செய்தாலும் எந்த ஆண்டவர் வியாபாரம் செய்தாலும் அதில் நாங்கள் கள்ளத்தனம் காட்டாமல் கள்ளத்தனம் செய்யாமல் ஆண்டவரை நாங்கள் எங்கள் வியாபாரங்களை செய்யும் போது அதுவும் சுமுத்திரையான நிறைக்கெல்லாம் இருக்கும், எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமாக ஆண்டவரை பார்த்தோம் தகப்பன். நன்றி அப்பா. அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தவும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அவை ஏற்றுக்கொண்டு செய்யவும் ஆண்டவர் அவைகள் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கிருபை தாருங்க. கேட்டுக்கொண்ட அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்தரப்போகிற தெய்வுக்காய் கோடான கோடி சோஸ்து ஆசீர்வாதத்தை சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறப்பா. கிருபையாக இறங்க. இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.